உங்க முழு இருதயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இல்ல, என் இருதயம் ஆண்டவரிடத்துலதான் இருக்கு. ஆமா, ஆண்டவருக்கு அதுல எவ்வளவு இடம் இருக்குங்க? 100% இருதயத்துல ஆண்டவருக்கு 50% கொடுத்துட்டு உலகத்துக்கு எத்தனை % கொடுத்திருக்கீங்க? உங்க மனைவிக்கு எவ்வளவு % கொடுத்திருக்கீங்க? உங்க கணவனுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு % கொடுத்திருக்கிறீங்க? இல்ல, ஆண்டவர் விரும்பாத உறவுகளுக்கும் உங்க நண்பர்களுக்கும் நீங்க எவ்வளவு இடத்தை கொடுத்திருக்கீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு, முழு இருதயம் சொன்னாரு, கொஞ்சம் இருதயம் சொல்லல. அப்ப என் கணவனை நேசிக்க கூடாதா, என் மனைவியை நேசிக்க கூடாதா, என் பிள்ளைகளை நேசிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா கர்த்தர் அப்படி சொல்ல, உன் முழு இருதயத்தை நீ என்னிடத்துல கொடுத்துடு, அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் சொல்றாரு. முழு இருதயத்தை அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம். முதலாவது அவர் வைங்க, அதுக்கப்புறம் அவரே நம்முடைய குடும்பத்தை அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. நம்ம குடும்பத்தை அவர் நடத்துவாரு. உங்க முழு இருதயத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. யார் கேட்பாங்க இப்படி? அவர் உங்க அன்பை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கெட்டு